ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கபடி தான், பிகேல் தான், தமிழ் தலைவாஸ் தான். மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்க பார்ப்போம். மேட்ச்சுக்கு பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு ஆல்ரெடி போட்டேன். நேற்றே ரிவ்யூ போட்டாச்சு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் போட்டான். ரெண்டு பேர் தமிழ் தலைவாசத்தும் யூமும் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொன்னாங்க ரெண்டு கோச்சும். ரைட், இப்போ என்ன பேச போகிறது சொல்ல, அதான் முதல்ல சொன்னேன் மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு. சுனிலை கேட்டாங்க. சுனிலும் நம்ம சேனல் என்ன வந்தாங்க. சுனில் சொன்னார், पूरा प्लानिंग के साथ जाएंगे हम, अदा पूरा फुल्ला प्लानिंगोட வந்திருக்கோம். இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டா 100% குவாலிஃபை ஆகிடுவோம். அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட சப்ஸே பहले சச்சின் को रोकना, அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் சச்சினை ஸ்டாப் பண்ணோம் ரைடு எடுக்கிறத. அதுதான் எங்களோட வச்சா பிளேயரை அப்படின்னாரு. இவர் ஸ்டாப் பண்ண வேணாம், நம்மளே ஸ்டாப் பண்ணி வெளில உட்கார வச்சிட்டோம்ல. உள்ளே போனால் தானே நீ ஸ்டாப் பண்ணுவேன், நான் வெளிலே உட்கார வைக்கிறப்பார் அப்படின்னு வெளில உட்காந்துருந்தார். 2.25 கோடி வெளில உட்காந்துருந்தது. ஜஸ்ட் இமேஜின், சேர் மேலே 2 கோடியை 15 லட்சம் அப்படி உட்காந்துருந்தேன். எனிவே ஆதவங்க, அதனால சொல்கிறேன், நான் கூட அப்படியே கடந்து போயிடுவேன் கிரிக்கெட் அது இதுன்னு. பட் நீங்கள் யங்ஸ்டர்ஸு யூத் நீங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நைட்டே நிறைய பேர் தூக்கம் வரல சார், ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சில பேர்லாம் ஒரு படி மேலே போய் என்னையும் கோச் ஆக்கிட்டாங்க. நீங்கள் போயிடுங்க சார், அவங்களுக்கு தேவை கண்டிப்பாக மோட்டிவேஷன், இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் தேவை. ரைட்டு, ரொம்ப என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கீங்க. அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை. எனிவேஸ் வில் சி தட். மேட்ச் என்ன பார்க்குறோமோ அது சொல்கிறோம், ப்ரிவியூலே என்ன நடக்கும்னு வேறு சொல்கிறோம். அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கும் அப்படி தான். நான் ஐபிஎல் ஆப்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன் இது நடக்கும். டெஸ்ட் மேட்ச், பிங்க் டெஸ்ட் மேட்ச்சு என்ன நடக்கும்னு நான் சொன்ன போட்டு பாருங்கள் ப்ரிவியூக்கு முன்னாடி. இதை ஏன் சொல்கிறேன்னா, நேற்று வந்து சிஎஸ்கேவோட 3 வீக்னஸ் பற்றி பேசும்போது ஒருத்தர் பதில் போட்டிருந்தார். நான் ஏதோ ஒரு வெப்சைட்டில் படித்தேன், இது உன்னோட ஒப்பீனியனா இல்லை அதுவா அப்படின்னு கேட்டார் அவர். எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பர், இட்ஸ் நாட் மை ஒப்பீனியன், அது உண்மை. சிவம் டுபே லெஃப்ட் ஹேண்டர், இஷ்டத்துக்கு 6 அடிப்பார், அது இட்ஸ் நாட் மை ஒப்பீனியன், தட் இஸ் த ஃபேக்ட். நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் பாருங்கள், எந்த டிவி சேனலில் பாருங்கள், விராட் கோலி பர்த்தில் 100 அடிச்சார்னா அது ஃபேக்ட், அது ஒன்றும் ஒப்பீனியன் கிடையாது. எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டார் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்டதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்கிறேன். 2700 வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அது ஒப்பீனியன்னா என்னன்னு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜஸ்ட் நைஸாக அப்படியே சொல்லிவிட்டேன். அப்புறம் அதான் சொன்னார், சச்சினை நிறுத்தணுன்னாரு, அதை நம்மளே நிறுத்திட்டோம், வெளில அதை விட்டுருங்க. அப்புறம் எல்லா டீமுமே டூ ஆர் டை சுச்சுவேஷனில் வந்துட்டாங்க. மேட்ச்சை தோத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் யாராக இருந்தாலும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. அதனால் நாங்களும் ஜெயிச்சு தான் ஆகணும் எல்லா மேட்சும். அண்ட் எந்த மேட்ச் தோத்தாலும் மற்ற டீம்லாம் வெளில போகிறது எங்களுக்கு இன்னும் பெட்டர் சான்ஸ் இருக்குது. ஸோ முஷ்கில் ஹோ சக்தா தோற்றுறோம்னா இன்றைக்கி, அதனால் நீங்கள் ஜெயிப்போன்னு முதல்ல சொன்னார் அவர். அப்போயான கேட்டுக்கணும் சரிண்ணா. ரைட், அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இப்போ முஷ்கில் பி ஹோ சக்தா, போன மேட்ச் வரை நீங்கள் தோத்துட்டீங்க, போன மேட்ச் தோற்றதுக்கு ப்ரெஷர் இருக்குது அவங்க மைண்டில் அப்படின்னாரு. ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, இப்போயும் நாங்கள் 55 பாயிண்டில் இருக்கோம், நல்ல பொசிஷனில் தான் இருக்கோம். எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அண்ட் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடும். வின்னிங் மேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மேட்ச் ஜெயிக்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளாட்றாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. எங்கள் டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டிஃபென்ஸுமே நல்லா விளாட்றாங்க. டிஃபென்ஸ் தான் மேட்சை டிசைட் பண்ணுது, டோர்னமெண்ட்டை டிசைட் பண்ணுது. அகெயின் நானும் அந்த முதலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், டிஃபென்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். அது கூட நிறைய பேர் போட்டாங்க, ரைடர் தான் வின் த டோர்னமெண்ட்னு. இருக்கட்டும், ஒருத்தர் ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். ஸோ இன்னொன்று சொன்னார், டிஃபென்ஸ்லேருந்து எங்களுக்கு 10 பாயிண்ட் வந்தாலே 10 வாட்டி இப்போ ரைடரை அவுட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ அந்த 10 வாட்டி ரைடரை அவுட் பண்ணிங்கன்னா 10 வாட்டி பெஞ்சில் போய் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாருங்கள் எதனாலன்னு. சரி, இதுதான் ஒரு திங்கிங் கேப்டன். கேப்டன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி விஷயத்தில். அவர் நேற்று சொன்னார், என்ன ரிவியூலே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பாயிண்ட் தான் நேற்று எடுத்தார், அது உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் 5 அசிஸ்ட் பண்ணார். இந்த டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் அசிஸ்ட் அவர் தான், 55. நானே தான் போய் எல்லாம் பண்ணுவேன்னு இல்லை, அவர் அசிஸ்ட்டுங்கிறது 2வது பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு ரைடரை பிடிச்சா 2வது வந்துடுறாங்க, அதுதான் அசிஸ்ட். அதுவே 55 பண்ணியிருக்காரு. இஸ் அ டீம் மேன். அவர் சொல்லார் டிஃபென்ஸ் தான் ஜெயிக்க வைக்கும் டோர்னமெண்ட்டுன்னு. ரைட், இது அவர் சொன்னார். ரைட், சேரன் அண்ணாக்கிட்ட வருவோம். அப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் ரைடரு 2 பேருமே நல்லா விளாட்றாங்க சேரன் சொன்னார். ஆமாம் ஆமாம், டிஃபென்ஸ் ஒரு ரைடர் தோணும் வச்சா கேள்த்தா மேட்ச்சுக்கு முன்னாடி இது அப்படின்னாங்க. சரி, அவங்களும் கேட்டாங்க என்ன நினைக்கிறீங்க மேட்சை பார்த்து. அண்ட் அவங்ககிட்ட ரைடில் அஜித் இருக்கார். அஜித், அவர் டிஃபென்ஸில் சுனில் ஹே, இவங்க 2 பேரையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். அண்ட் அச்சா கேளுங்க இनको रोकेंगेன்னாரு. உன் தோனோக்கு கிலாஃப் தியான் சே கேள்னாரு. அதாவது அவங்க 2 பேரும் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளாட்ணும் நாங்கள் அப்படின்னாரு. அப்புறம் சுனில் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு டீமையை, நல்லது தான் அது. அவர் வந்து 5 பேர் பேட்டில் இருந்தாலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாரு, 7 பேர் இருந்தாலும் கண்டிப்பாக வெரி குட் கேப்டன், ஷூட் கேப்டன். ஸோ அதை நாங்கள் பார்த்து நாங்கள் விளாட்ணுன்னாங்க. அண்ட் நீங்கள் ரெடியாக எல்லா சேலஞ்சஸ்க்கும் அப்படின்னாரு. எஸ், आने वाला मैच सब जीतेंगे और प्ले ऑफ जाने का चांसेस बढ़ेगाன்னாரு. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா கேட்டாங்க ப்ரெஷரில் இருக்கான்னு. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டேன். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறது உண்மை தான், லிட்டில் தோடா ப்ரெஷர். அண்ட் வரப்போகிற மேட்ச்சில் ஜெயிச்சிட்டா நாங்கள் பிளே ஆஃபுக்கு சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும்னாரு. கரெக்டு. அண்ட் சச்சின் தன்வரை பற்றி கேட்டாங்க. அண்ட் சச்சின் தன்வர்
நல்லா தான் விளாட்றாரு. பட் புதுசாக வந்த பிளேயரும் நல்லா விளாட்றாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ சேரன் அண்ணன் கொஞ்சம் தான் கேள்வி கேட்டாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் கொஞ்சம் தான் கேட்டாங்க. அது எல்லாமே போட்டோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள். இதுதான் அவர் சொன்னது. சொன்னதான் கரெக்டாக என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். பொறுமை பார்த்த 3 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.